கருத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அமைதியாக ஆட்சி நடத்த முடிந்தால் அதற்கு முன்வாருங்கள், இல்லை என்றால் ஓடிவிடுங்கள் என்ற முழக்கத்தோடு மத்திய மாநில அரசாங்கங்களை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. நான் முதல்ல சொன்னது திமுக தலைவர் கருணாநிதி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வரிகள். நில ஆர்ஜித மசோதாவில் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய நிலைப்பாடு, அதிமுகவுடைய நிலைப்பாடு, பாஜக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு மிக கடுமையாக சாடி இருக்கிறார். சிறை நிரப்ப கூட நாங்கள் தயாராக மாட்டோம், புரட்சி என்றெல்லாம் வகையில பேசியிருக்கிறார் திமுகவுடைய தலைவர். அதிமுகவுடைய நிலைப்பாடு, மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு, திமுகவுடைய இந்த பேச்சு இவையெல்லாம் பல கேள்விகளை, பல விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுகவுடைய தோழமை கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் இணைகிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமலா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த விவகாரத்தை பற்றி, இந்த நில ஆர்ஜித மசோதாவை பற்றி பேசும்பொழுது அதிமுகவுடைய நிலைப்பாடை விமர்சிக்கிறீங்க, அதற்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அதிமுகவுடைய இந்த நிலைப்பாட்டையும் சொத்து வழக்கையும் மேல்முறையீட்டு வழக்கையும் நீங்கள் கிளப்பும் பொழுது, ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி பேசும் பொழுது யாரின் மீது சந்தேகத்தை கிளப்புகிறீர்கள் கேள்வித்தான் மீண்டும் மீண்டும் எழுகிறது திரு அப்பாவு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும்போது சரி, விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாங்க, என்ன பயணம் நடந்தார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை இப்போது 20 லட்சம் பேர் பயன்படுகிறார்கள் என்றால் அது இந்தியாவுக்கே வழிகாட்டியது தலைவர் கலைஞர். 2006 ஆட்சிக்கு வந்தவுடன் 7,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடனை ரத்து செய்தவர் தலைவர் கலைஞர். மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற நாங்கள் இருந்த காரணத்தினால் 75,000 கோடி ரூபாயை இந்தியா முழுமைக்கும் ரத்து செய்த பெருமையும் தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். அந்த அடிப்படையில் ஏழை விவசாயிகள் இதே போல 1999 தொழிற்சாலைகளுக்கான நில எடுப்பு சட்டத்தை கொண்டு வந்ததும் திமுக அப்படிங்கறதையும் நீங்க நினைவில் வச்சுக்கணும். எந்தெந்த அம்சங்கள்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து 99 நிறைவேற்றப்பட்டு அது எதற்காக எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா அந்த சட்டத்துல விவசாய நன்சை புன்சை நிலங்கள் அல்லாத தரிசு நிலங்கள் மட்டும் எடுக்கப்படும். அதுவும் எடுக்கப்படுகிற அந்த நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்கப்படும். நிலம் கொடுத்தவர்கள் சம்மதத்தோடு அந்த நிலம் கையகப்படுத்தப்படும். அவ்வாறு கையகப்படுத்தப்பட்டதற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு மறுவாழ்வுக்கும் அந்த எங்கு தொழிற்சாலை வந்ததோ அந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொன்னோம். அதோடு மட்டுமல்ல, நாங்கள் நில எடுத்ததில் ஏதாவது தவறு இருக்குமானால் நீதிமன்றம் செல்வதற்கும் அப்போது அதிலே வழிவகை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் கூட ஐயாத்துரை என்பவர், இன்னொரு ஹரிதாஸ் என்பவரெல்லாம் உச்ச நீதிமன்றம் வரை செல்கின்ற அந்த வாய்ப்பையும் நாங்கள் அதிலே உருவாக்கி சொல்லக்கூடிய பல அம்சங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த அளவில் தான் அந்த மசோதாவை கொண்டு வரும்போது பேசினால் அது வளர்ச்சி அடைந்தது அந்த பகுதி என்று பெருமைப்பட ஒத்துக்கல கொண்டு வந்த நில எடுப்பு சட்டம் இருந்தது. எடுத்துக்கொள்வதற்கான உரிமையை வலுவாக கொடுத்தது என்று கூட கேட்க முடியாத ஒரு புதிய ஒரு சட்டத்தை போல் நாங்கள் கொண்டு வரவில்லை என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போது இந்த சட்டத்தின்படி நிலத்தை கையகப்படுத்திவிட்டால் யாருக்கு என்று இல்லை. அதுவும் நிலம் எவ்வாறு கையகப்படுத்துகின்றார்கள்? சாலையின் மீது 4 வழிச்சாலை, எந்த சாலையின் மீது 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எடுக்கின்றார்கள். இது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொல்லுகிறார், சாலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை தான் எடுப்போம் என்கின்றார். 1 கிலோமீட்டர் தூரம் வரை தான் மதிப்பு கூடிய நிலம். அப்படிப்பட்ட நிலங்களை 1 ஏக்கர், அரை ஏக்கர், 10 சென்ட் வைத்திருக்கிற ஒரு பாமரனுடைய இருந்து நிலத்தை எடுத்து
யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்று கூட நாங்கள் கேட்க முடியாது. நிலத்திற்கு போதாது என்று கூட நாங்கள் திரு அப்பா அவர்களுக்கு நான் பேசுவது தொழில்நுட்ப ரீதியாக கேட்கல நினைக்கிறேன். மீண்டும் திரு அப்பா அவர்களை நான் தொடர்பு கொள்ள முயற்சி செய்றேன். இந்த சட்டத்தில் தான் இந்த நாஞ்சில் மனோகரன் அவர்கள் படிக்கிறார், அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் திரு நாஞ்சில் மனோகரன் 1999 சட்டத்தை பற்றி பேசும்பொழுது படிக்கக்கூடிய வரிகள், இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்வது அல்ல நிலத்தில் நுழைவது போன்ற செயல்களில் ஈடுபடும் அரசு அலுவலரை எவரனும் தடுத்தால் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் அபராதம் அல்ல இரண்டுமே விதிக்க சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. இச்சட்டத்தின் கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள பொருள் குறித்தோ அரசோ மாவட்ட ஆட்சியாரோ தீர்மானிப்பதற்கு எதிராக முடிவெடுக்க உரிமையில் நீதிமன்றங்களுக்கு அதிகார வரம்பில்லை அப்படிங்கிற வரிகள் எல்லாம் இருக்கிறது பார்க்கணும். திரு அப்பா அவர்கள்ட்ட அதை மீண்டும் அதை பற்றி விவாதிக்க இருக்கின்றேன். நான் திரு சண்முகம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். திமுக தலைவர் இப்படி சொல்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட இந்த நில ஆர்ஜித மசோதால அதிமுக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சில ரிட்டர்ன் ஃபேவர் பதில் பிரதி உபகாரங்களை எதிர்பார்த்து எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அதாவது நாங்க கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் அமைப்பதை எதிர்த்து விவசாயிகள் தமிழ்நாட்டில் கடுமையான போராட்டத்தை நடத்தணும். சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனையை எழுப்பிய போது இதே ஜெயலலிதா அவர்கள் விவசாயிகள் திட்டங்கள் மக்களுக்காக தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் அல்ல, விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி நாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அதுக்கு இன்னைக்கு நேர் எதிர்மாறாக இந்த சட்டத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க. இந்த கெயில் திட்டத்திலே இந்த நில ஆர்ஜித மசோதா அப்படியே நீங்க சொல்லக்கூடிய வகையில எதிர்க்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, இந்த நில ஆர்ஜித மசோதாவால் அந்த திட்டத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் பாதகம் தான் அப்படிங்கறத ஏத்துப்பீங்களா? நீ சொல்றது புரியல எனக்கு. உள்ளபடியே இந்த ஒரு கெயில் பதிப்போம் அதுல செய்யக்கூடிய நில ஆர்ஜிதத்தினால விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை பாதுகாக்காத மசோதாவா 2013 மசோதா இருந்தது அப்படின்னு ஏத்துப்பீங்களா? ஆமா, பாதுகாக்கிறதுக்கு அது எந்த இதுவும் இல்லையா? 2013 அல்ல, 2013 ஒப்புதலோடு தான் நடத்தை கையகப்படுத்த முடியும். 2013 சட்டம் விவசாயியுடைய ஒப்புதலோடு தான் எதுக்கு மேல நடத்த எடுக்க முடியாது. தனியாருக்காக இருந்தாலும் சரி, அரசு திட்டங்களுக்காக இருந்தாலும் எந்த விதத்துல இந்த மசோதா தொடரணும்னு சொல்றீங்களோ அந்த விதத்துல தொடர்ந்தால் இந்த ஒரு கெயில் திட்டம் போன்ற ஒரு திட்டத்துல எந்த பயனும் இருக்காது. இல்ல விவசாயிகளுக்கு பாதிப்பா இல்லையான்றதுதான் இவங்களுடையது. 2013 சட்டம் அமலில் இருந்தால் 80% விவசாயிகிட்ட ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்த முடியாது. அல்லது 70% விவசாயிகிட்ட தனியாராக இருந்தால் 70% விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்த முடியாது. இரண்டாவது சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்கிற சமூக பேசிருக்கோம், இன்னும் எல்லா விஷயங்களும் பேசிருக்கோம். ஆனா என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, பிரதி உபகாரத்துக்காக ஜெயலலிதா அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது அப்படின்னா எதை குறிக்கிறது, எதை குற்றம் சாட்டுகிறது? இல்ல அவங்க இல்லன்னா வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? திடீரென்று அவங்க பிஜேபி, அதாவது நாடே எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சட்டத்தை, நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு சட்டத்தை இவங்க என்ன காரணத்துக்காக ஆதரிக்கிறாங்க? என்ன காரணம் நீங்க தான் எலிசிடேட் பண்ணணும். நீங்க ஒரு உபகாரம் அப்படின்னா எதை குறிப்பிடுறீங்க? திமுக தலைவர் பெங்களூரு வழக்குங்கிறார், அதே தான் நீங்களும் சஜஸ்ட் பண்றீங்களா? நிச்சயமாக, அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. நீங்க யார சந்தேகப்படுறீங்க? மாநில அரசாங்கத்தையா, அதிமுகவையா, பாரதிய ஜனதாவையா, இல்ல கோர்ட்டியா? இந்த ஒரு வழக்கானது வழக்காடு மன்றம் தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாஜக அரசு அல்ல, அதிமுக அல்ல. இந்த தீர்ப்பை கொடுக்க வேண்டியது நீதிமன்றம். நீங்க நீதிமன்றத்தை சந்தேகப்படுறீங்களா? நீதிமன்றத்துடைய நடுநிலையை சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமாக நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கணும். ஆனால் தீர்ப்பு வாங்கப்பட்ட வரலாறுகள் ஏராளமாக இந்தியாவில் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கு அரசியல் நீதிமன்றத்துடைய நடுநிலையில, பெங்களூரு நீதிமன்றத்துடைய நடுநிலையில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இந்த விவகாரத்துல? நடுநிலையில சந்தேகம் சொல்ல, ஆனால் தலையீடு செய்வதற்கு சகல விதமான தந்திரங்களையும் அவர்கள் கையாண்டு உங்களுக்கு இந்த தலையீடுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வகையில தான் நீதிமன்றம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? நிச்சயமாக. இந்த பெங்களூரு நீதிமன்றமோ நீதிபதி குமாரசாமியோ குமாரசாமி குறிப்பிட்ட நீதிபதியை சொல்ல, அவர் தான் இதை கையாளுற அந்த வழக்கு. நீங்க குறிப்பிட்ட நீதிபதியுடைய தனிப்பட்ட நேர்மையோ இதை பற்றியோ இப்ப நான் அதை பத்தி பேசல. ஆனால் அரசியல் செல்வாக்கை தங்களுடைய சொந்த நலனுக்காக, தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்காக, வழக்கிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கடந்த காலங்களில்
இத்தகைய செல்வாக்கை செலுத்திய வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. நீங்க பாரதிய ஜனதாவையும் அதிமுகவையும் மட்டும் சந்தேகப்படல, நீதிமன்றத்தையும் சேர்த்தே சந்தேகப்படுறீங்க. ஆமா, அதுக்கெல்லாம் வரலாறு நிறைய இருக்கு. உதாரணங்கள் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும் என்ற இதற்கு நீங்க நள்ளிரவில் வழக்கு நடத்துற வரலாறுலாம் இருக்கு. திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும் இதற்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புவீங்க. இதை தாண்டி எப்படி அதிமுக பிஜேபி விஷயத்துல சாஃப்டா இருக்குங்கிற விமர்சனம் இருக்கிறதோ, அதே போல சமீப காலங்கள்ல சில சந்திப்புகளுக்கு பிறகு பிஜேபியும் அதிமுக மீது, அதிமுக சர்க்கார் மீது சாஃப்டாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் மேலிடுகிறது. எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு சொன்னீங்கன்னா பதில் சொல்ல முடியும். சமீபத்தில் பார்க்கும்போது பல முக்கிய விவகாரங்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, திமுகவோ இன்னைக்கு பல இஷ்யூஸை எடுத்து போராட்டங்கள் பண்ணிருக்காங்க, அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பல இஷ்யூஸ்ல பிஜேபி ஹஸ் பீன் சைலண்ட். காங்கிரஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுனால நாங்க பேசணும். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க மாநில அரசு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை கையாண்டதுக்கும் இன்னைக்கு இதே விஷயங்களை நீங்க கையாளுறதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன். 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வரும்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற எந்த கட்சியுமே போட்டியிடல. அப்போ அவங்க அதிமுகவோட சாஃப்டா இருந்து அதிமுக வெற்றி எப்படியாவது வெற்றி பெற்ற வேண்டும் என்பதற்காக அவங்க எல்லாம் சைலண்டா இருந்துட்டாங்க. ஆனா நாங்க பிஜேபி இந்த ஆட்சியை எதிர்த்து சட்டமன்ற தேர்தலில் போராடி முத்துக்குமாரசாமியுடைய மரணமோ, சகாயம் அவர்களுக்கு வந்த மிரட்டலோ, இல்லாட்டி ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட எதிர்கட்சிகள் பல எழுப்பி இருக்கக்கூடிய விஷயங்களையோ பாரதிய ஜனதா சார்பில் இது சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்டே வரல. அதற்கு முன்பு எங்களுடைய தமிழிசை தினந்தோறும் மாநில சர்க்காரை விமர்சித்து பேட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த விவகாரங்களை நீங்க கையாண்டதுக்கும் இன்னைக்கு கையாளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிஜேபியினுடைய மாநில தலைவருடைய அறிக்கைகளை ஃபாலோ பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அந்த பத்தி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் கூட சொல்லிருக்காங்க. ஆனா இதுக்கு முத்துக்குமாரசாமியுடைய மரணத்திலேயோ, இல்லாட்டி சகாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ, இல்லாட்டி சட்டம் ஒழுங்கு விவகாரத்திலேயோ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்களா? அறிக்கை கொடுக்கறது இல்லைங்க. நீங்க பிரஸ் மீட் நடக்கும்போது கேள்வி கேட்கிறீங்க, அதற்கு பதில் சொல்றாங்க. எங்களுடைய அகில இந்திய செயலாளர் ராஜா அவர்களுடைய பிரஸ் மீட்ல அதை சொல்லிருக்கிறாரு. அத்தனை தலைவரும் ஏன் திரு இலகணேசன் அவருடைய சமீபத்தினுடைய பிரஸ் மீட்ல நானும் கூட அதை பார்த்தேன். என்ன கேட்கிறேன், 4 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில இதே லேண்ட் பில்லுக்கு ஒரு போராட்டம் காங்கிரஸ் வைத்தது. மார்ச் பிரசிடென்ட் ஜனாதிபதி மாளிகைக்கு இது போனாங்க, ஒரு ஊர்வலமாக போனார்கள். அதுல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் போச்சு, எல்லா கட்சியும் போச்சு போனாங்க. இன்னைக்கு அந்த கோல் அண்ட் மைன் கேஸ்ல ராஜ்யசபால இன்றைக்கு அந்த பில்லு பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, சமாஜ்வாடி கட்சியில இருந்து, பிஎஸ்பில இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வரும் பொழுது பல கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. அவங்க சில அமெண்ட்மெண்ட் கொடுக்கறாங்க. அமெண்ட்மெண்ட் அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரசும், சமாஜ்வாடி கட்சியும், பகுஜன் சமாஜும் கோல் அண்ட் மைன் கேஸ்ல பில்லுல இன்னைக்கு எங்களை ஆதரித்திருக்கு, அரசாங்கத்தை ஆதரித்து நான் ராஜ்யசபால ஓட்டு போட்டிருக்கு. அதனால என்ன அவங்களோட கூட்டணி நினைக்கிறீங்களா? நான் அதான் சொன்னேன். ஏற்கனவே ஸ்ரீரங்கம் தேர்தலில் அதிமுக எதிர்த்து காங்கிரஸ், திமுக எதுவுமே போட்டி போடல. அப்ப அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டாங்க. இது சார்ந்த பார்வைகளை வெளிப்படுத்த சண்முகம், இது சார்ந்த சுருக்கமா கருத்து சொல்ல விரும்புங்களா? ஒரு சிறிய இடைவெளி எடுக்கும். யூ வாண்ட் டு ஆன்சர் ஃபார் திஸ்? நாங்க மென்மை காட்டல, பல இஷ்யூஸை தொடர்ந்து எழுப்பிட்டா இருக்கும் அப்படின்னு. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்ததற்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவினுடைய அணுகுமுறையில், பிஜேபியினுடைய அணுகுமுறையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றது. குழந்தைக்கு கூட தெரியும். அது ஒன்றும் தனியா ஒன்றும் பேட்டி அந்த அறிக்கை சீனியர் லீடர்ஸ் இந்த மாதிரி நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைப்பது என்பது தவறு. நீங்கள் இது போன்ற ஒரு வழிகாட்டலை கொண்டு வராதீங்க. மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. உங்களை மாதிரி லீடர்ஸ் இந்த மாதிரி நீதிமன்றத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போச்சுன்னா மக்களுக்கு எப்படி நீதியின் மேல் நம்பிக்கை இருக்கும்? தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. திரு கருணாராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த விஷயத்துல விவசாயிகளுக்கு நாங்கள் தோழனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி 2013 இதே மசோதாவை ரொம்ப கடுமையாக எதிர்த்து இன்னைக்கு அது நீர்த்து போச்சு செய்திருக்கக்கூடிய நிலையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது நீங்க ஆதரிக்கிறீங்க. இதை தாண்டி இந்த மத்திய சர்க்கார் மீது ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு ஜஸ்ட் நாட் ஆன் திஸ், பல இன்ஸ்டன்ஸ்ல பல குற்றச்சாட்டுகள். பட்ஜெட் நீங்க வரவேற்றதா இருக்கட்டும், ரயில்வே பட்ஜெட்டை தமிழ்நாடுக்கு பல ரயில்கள் கிடைக்காத பொழுது ஒட்டுமொத்தமா அந்த பட்ஜெட்டை நீங்க வரவேற்றதையோ, இல்ல சென்ற சர்க்கார்ல நீங்க காட்டிய கடுமை, அதிமுக காட்டிய கடுமையை இந்த சர்க்கார்ல ஒரு மென்மை போக்க கடைபிடிக்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு திமுக தலைவர் குற்றச்சாட்டு. இல்ல, முதல்ல திமுக தலைவருடைய பேச்சுக்கு முதல்ல நம்ம பதில் சொல்லி ஆகணும். மத்திய மாநில அரசுகளை ஓடி விடுங்கள் என்று அவர் இன்றைக்கு வீராவேசமா பேசுறார். அது மக்கள் தான் ஓட சொல்லணும் ஒரு இயக்கத்தை.
தமிழகத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க செய்து 40 இடங்களிலும் தோல்வி வரை செய்து இன்றைக்கு திமுகவை மக்கள் முற்றிலும் புறக்கணித்திருக்கிற ஒரு தலைவர் இது பேச வேண்டிய காரியம் இல்லை. விவசாயிகளின் தோழன் விவசாயிகளின் தோழன் என்று அவர் சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகள் அப்பா சொன்னார், அதுக்கு பதில் சொல்லி ஆனும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பல ஆண்டுகள் கிடப்பில் போட்டு ஒரு கெஜெட்டில் வெளியிட முடியாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. மத்திய அரசோட கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் தேவைகளுக்காக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அவர் பேசும்போது நம்ம அமைதியா கேட்டு நான் பேசின பிறகு அவர் பதில் சொல்லணும். 136 அடியை 142 அடியாக உயர்த்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து 142 நிலைநிறுத்தப்பட்ட வரலாறு மிகப்பெரிய வரலாறு இருந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அவர் கூட்டணியில இருந்து இப்ப வழக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப 2G வழக்கு இருந்த காரணத்தினாலேதான் அந்நிய முதலீடு சில்லறை வணிகத்தில் வர வேண்டும் வரட்டும் என்று பாராளுமன்றத்திலே பச்சை கொடி காட்டிவிட்டு தமிழகத்திலே வந்து ஐயோ இங்கே வரக்கூடாது அங்கே ஆதரித்ததற்கு வேறு காரணம் என்று சொன்னாரே. அப்படி 2G வழக்குக்காக சொன்னாரா? ஏன் இந்த வழக்கையும் இதையும் ஒன்று சேர்க்கல? பெங்களூர் வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை திமுக எதிர்த்தது. தமிழகத்தில் ஏன் பார்லிமெண்ட்ல ஆதரிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதே போல அந்த கேள்வி நியாயமானால் இன்னும் நில ஆர்ஜித மசோதாவா பல விஷயங்கள் எங்களுக்கு கன்சர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு 2013 அது பாஸ் ஆகும் போது எதிர்த்துட்டு நீங்க கன்சர்ன் கிளாஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் இன்னைக்கும் கன்சர்ன் இருக்கு. நீங்க எதிர்த்த விஷயத்தையே ஆதரிக்கும் பொழுது அன்னைக்கு அந்த இவருடைய விமர்சனத்தை நான் மேற்கோள் காட்டுவதற்காக இந்த விளக்கத்தை தெரிவிக்கிறேன். நீங்க பண்றது ஜஸ்டிஃபைட் சொல்ல வரல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஏன் அங்க ஆதரிச்சுட்டு வெளியில வந்து கூப்பாடு போட்டீங்க? அது அந்த கேள்வி நியாயமான 5 கோடி போல கேள்வித்தான் 2013 எதிர்த்து இன்னைக்கு வந்து இதை விவசாயிகளின் தோழன் என்று சொல்லக்கூடியவர்கள் பல லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு பாழாகும் என்று தெரிந்து ஒரு மீத்தேன் அக்ரிமெண்டை உங்கள் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே கையெழுத்து போட்டதை ஒப்பந்தத்தை போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கோமே. இன்னைக்கு அது மட்டும் நியாயமா? நீங்கள் விவசாயிகளை தோழன் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கலாமா? இன்றைக்கு தஞ்சை தரணியை பாலைவனமாகக்கூடிய அந்த மீத்தேன் திட்டத்தை நீங்கள் ஏன் ஆதரித்தீர்கள்? நீங்கள் எப்படி விவசாயிகள் தோழன் என்று சொல்ல முடியும்? காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு கெஜெட்டில் வெளியானால் தான் தமிழக விவசாயிகளுடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்று சொல்லுகிற பொழுது அதை ஏன் நீங்கள் கெஜெட்டில் வெளியிட ஆதரிக்கவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? இப்ப இன்னைக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் பெங்களூரு வழக்கு என்றால் சில்லறை வர்த்தகத்தில் நான் கேள்வியா கேட்கிறேன். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை எதிர்த்துட்டு பார்லிமெண்ட்ல ஆதரிச்சு வாக்களித்தீங்க. அதற்கு காரணம் 2G வழக்கு என்றால் அந்த விமர்சனத்தை திமுக ஏத்துக்குமா? அதாவது காவிரி நடுவர் மன்றத்தை சொன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நாங்க தான் காவிரிக்கு ஆணையத்தை உருவாக்கணும், அப்போ பல்லில்லாத ஆணையம்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொன்னாங்க. முல்லை பெரியாறுல 152 அடியா 136 அடி ஆக்கி அங்க உள்ள காவலர்களை இங்க அனுப்பி நம்ம தமிழக அரசுடைய காவலர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு கேரள காவலர்களை பணி நியமனம் செய்தது அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போது 36 அடியா ஆக்குனது அவங்க தானே தவிர அதுக்கப்புறம் நாங்க தான் கோர்ட்ல போட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்துல அது வந்து சட்டமா அது கோர்ட்டு தீர்ப்பு வந்து இன்னைக்கு 142 அடி ஆயிருக்கு. அதே போல 2G விவகாரத்தில் நாங்க மத்திய அரசோட இருக்கும் போதே அதாவது அந்த சிஏஜி அறிக்கை அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. நாங்க அந்த வழக்கை சந்திச்சமே தவிர நாங்க அதுல பயன்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அந்த வழக்கில் காப்பாற்றிருக்கணும், மக்கள் முகம் காட்ட முடியவில்லை. சில்லறை வணிகத்துக்கு சொல்றேன். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்த்து கடுமையாக பாராளுமன்றத்தில் பேசினோம். பேசிய பின்பு ஓட்டெடுப்பு வந்தது. ஓட்டெடுப்பிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதசார்புடைய இயக்கத்தினுடைய தலைமையில் அணிவகுத்து இந்த ஆட்சியை கவிர்க்க முயற்சி செய்த போது மட்டும்தான் அந்த ஆட்சிக்காக நாங்கள் வாக்களித்தமே தவிர மத்திய அரசு தான் அதை கொண்டு வந்தது. நீங்க ஒரு வழக்கம் கொடுக்கிறீங்க கனிமொழி அவர்கள் பேசினார்கள். அதிமுக பேசிய போது மாநில உரிமைகளுக்காக செய்யணும். அதிமுக இந்த நிலைப்பாட்டு பேச நான் பேசி முடிச்சிருந்தேன். இல்ல உங்கள்கிட்ட தான் கேள்வியா கேட்கிறேன். சில்லறை வர்த்தகத்துக்கு நீங்க ஒரு வழக்கம் கொடுக்கறீங்க, அவங்க வந்து லேண்ட் பில்லுக்கு அவங்க ஒரு வழக்கம் கொடுக்கறாங்க.
அது யூட்டன், இது யூட்டன் தானே, நீங்க செஞ்சது யூட்டன் தானே. இல்ல நான் இப்ப இந்த நில எடுப்பு விவகாரங்கள்ல இப்ப நாங்க நில எடுப்பு விவகாரத்துல நாங்க 99 அந்த சட்டம் கொண்டு வந்தோம். இப்ப நீங்க இத எதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. என்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நில எடுப்பு விவகாரத்துல இப்போது நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே 9 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கின்றார்கள். மொத்தம் 44 திருத்தங்கள் கொண்டு வந்தது. அதுல ஒன்ன சொல்றாங்க, நாங்க நிலம் எடுத்து தனியார் கல்வி நிறுவனமோ அல்லது தனியார் மருத்துவமனையோ கட்டுவதற்கு இந்த திருத்தம் வகை செய்யவில்லை, அதனால் ஆதரிக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் கேட்பது விவசாய நஞ்ச நிலத்தையோ விவசாய புஞ்ச நிலத்தையோ எடுக்க மாட்டோம் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா? விவசாயிகளுக்கு விருப்பமில்லாமல் அந்த நிலத்தை கையப்படுத்தக்கூடாது என்று இருக்கின்றதா? எதுவுமே இல்லை. இந்திய அளவில் அனைத்து கட்சிகளும், மேதா பட்கர், அதே மாதிரி அண்ணா ஹசாரே, அதே போல அகாலிதளம் கட்சி, கூட்டணியில் இருக்கின்ற சிவசேனா உட்பட அனைவரும் இதை எதிர்க்கும் போது வலிய சென்று நான் உங்களுக்கு ஆதரிக்கிறேன் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார் என்றால் அதுதான் உள்நோக்கம் என்று சொல்கிறோம். நாங்கள் மதிக்கிறோம். பலரும் எதிர்த்தார்கள். நீங்க பட்டியல் கொடுத்தீங்க இல்லையா? இந்த பட்டியல் இருக்கக்கூடிய பலரும், இன்னும் சொல்ல போனா அதுல பெரும்பாலானோர் எதிர்க்கிறார்கள் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை. ஏன் திமுக ஆதரித்தது? அதற்கு ஒரு உள்நோக்கம் சொல்லலாமா, கற்பிக்கலாமா? அது ஏற்புடையதா இருக்குமா உங்களுக்கு? சரி, நீங்க ஒரே நோக்கம் தான். பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆட்சி கவிப்பில் இருந்து மீட்பதற்காகத்தான் ஆதரவே தவிர சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடுங்கிறது எங்களுடைய பாராளுமன்றமோ அதே நிலையில் தான் இப்போது இருக்கின்றோம். இவரு கேட்டது சரியான பாயிண்ட். சரி, பிஜேபி ஒரு மதவாத இயக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 5 கோடி சில்லறை வர்த்தகர்களுடைய வாழ்வு பாழானாலும் பரவாயில்லன்னு ஆதரிச்சிங்கன்றீங்க. அப்ப மதவாத பிஜேபிக்கு ஏங்க ஏற்காடு இடைத்தேர்தல் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்டீங்க? இவங்க பண்றது அரசியல் தெளிவாக இருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த நாடு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒரு மதவாத இயக்கம் நாடு ரத்த வெள்ளமா போயிடுன்னு நினைச்சுதான் 5 கோடி சில்லறை வர்த்தகர்கள் அவங்களுடைய வாழ்வு போனாலும் கூட பரவாயில்ல பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு நீங்க போனீங்க, பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டீங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட பிஜேபிக்கு எதற்கு ஏற்காடு இடைத்தேர்தல்ல ஆதரவு கொடுங்கன்னு லெட்டர் போட்டீங்க? நீங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஹிப்போக்ரசி. இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கிறேன். அதே போல இப்ப உள்ளாட்சி தேர்தலா நடந்தது இல்ல, அப்படிப்பட்ட கட்சிக்கு ஏன் நீங்க ஆதரவு சொல்றேன்? நீங்க பாரதிய ஜனதா கட்சி யாரையுமே அன்டச்சபிளா நினைக்கல. நீங்க தான் இந்த இதெல்லாம் கொடுக்குறீங்க, மதவாத கட்சி இந்த கட்சின்னு. நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட நேத்து சொல்றேன்ல, நாங்கள் ஆளுகின்ற கட்சி மத்தியில் அதை உணர்ந்து இருக்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்துதான் ஒரு சட்டத்தை கொண்டு வரும். அத்தனை பேரோட ஆதரவு வேண்டும் என்பதற்காக தான் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெங்கையா நாயுடு அவர்கள் போய் எதிர்கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்களை போய் சந்திக்கிறாங்க. இங்க ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறோம். ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குன்னு சொல்லும் பொழுது சார் நாங்க என்ன சொல்றேன், அந்த கட்சியினுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அந்த கட்சிக்கு தலைவராக அதிமுக யார் வைக்கணும் அவங்க தான் முடிவு பண்ணணும், நாங்க முடிவு பண்ண முடியாது. நாங்க அந்த கட்சியுடைய தலைவரை சந்திச்சு அவங்க ஆதரவு கேட்கணும்னு நினைக்கிறோம். அது ஹேப்பன் டு பி ஜெயலலிதா. நாங்க என்ன பண்ண முடியும்? அது யார் தலைவர்? நாளைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சிக்கு தலைவர் அவரை போய் சந்திச்சிருக்க போறோம். இந்த கட்சியில கம்யூனிஸ்ட் ஆதரவு கூட கேட்பேன். ஏன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த சட்டம் வரணும்னு நினைக்கிறோம். மம்தா பானர்ஜி பேசுறோம். இதுல எங்க ஒரு குவிட் ப்ரோக்கோவோ ஒரு உள்நோக்கமோ திமுகவோ மார்க்சிஸ்ட் 1880 சமூகம் டிக்கெட் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். இல்ல இங்க வந்த விவாதத்துல 2 விஷயத்துக்கு நான் சொல்ல. ஒன்னு, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு அரசு தேர்தலில் வெளியிடப்பட்டதனாலேயே காவிரி தீர்ப்பு பிரச்சனை பூரா தீர்ந்து போச்சுன்ற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கிட்டு இருக்காங்க அதிமுக நண்பர்கள். இன்னைக்கு வரைக்கும் காவிரி நதிநீர் மேலாண்மை வரை அமைக்கப்படல, காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்படல. மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே முதல்ல ஜெயலலிதா அவர்கள் மீட் பண்ண போது கொடுக்கப்பட்ட கோரிக்கையில மிக முக்கியமானது இது. இன்னைக்கு வரைக்கும் அணை கட்டுறதுக்கு மும்முரமா முயற்சி. அது இப்ப
ரத்து பண்றேன்னு பார்லிமெண்ட்ல மினிஸ்டர் சொல்லிருக்காரு. அதை நீங்க பாராட்டுறீங்களா? நிச்சயமாக. எங்க இன்னைக்கு நீங்க மினிஸ்டர் சொல்லிருக்காரு, செல்வராமன் சொல்லிருக்கு. எல்லாத்தையும் திரிக்க முடியாதுங்க, ஒவ்வொரு கோரிக்கையா தான் கேட்க முடியும். காவிரி நதிநீர் மேல உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. மத்திய அரசு கேட்டுட்டு நடுவர்மன்ற தீர்ப்பு ஒரு அரசிதழ்ல பிரிண்ட் ஆகிட்டதுனாலேயே காவிரி நதிநீர் பிரச்சனை மொத்தமாக தீர்ந்து விட்டது என்கிற முல்லை பெரியார் 142 அடி யார் கொண்டு வந்தா? முல்லை பெரியார் சுப்ரீம் கோர்ட் 142 அடி கொண்டு பிஜேபி கவர்மெண்ட் தானே, பிஜேபி கவர்மெண்ட் தானே இப்பதான் காவிரியை பத்தி பேசுறாரு. நிறைவேற்றாம தள்ளி ஈஸியா வந்து டிராக் பண்ண முடியும், ஆனா நிறைவேற்றி இருக்கு. ஒரு விதியை ஒரு இடத்துல விதிமீறல் நடக்குது, இன்னொரு இடத்துல விதியை கடைபிடிச்சோம் அப்படின்னா நான் என்ன சொல்றேன், சரிங்க எனக்கு ரெண்டும் கடமை. ஒன்னு நான் சொல்றேன், மீத்தேன் திட்டத்தையோ முல்லை பெரியாரையோ இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறது. பாராட்ட மனம் இருக்கிறதா உங்களுக்கு? முதல்ல கான்ட்ராக்டர் ரத்து பண்றதுக்கான பணிகள் துவங்கிவிட்டன என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். மத்திய அரசு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போன வாரம் பேசியிருக்காரு. செத்த பாம்பு அதையே போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. காலாவதி ஆகி போன ஒரு விஷயத்தை போய் எல்லா கட்சிகளும் பேசிட்டு நீங்க சொல்றீங்க மாநில அரசு கரெக்டா இருக்காங்க, இல்ல அனுமதி கொடுக்க மாட்டோம். திமுக அரசு அனுமதி கொடுத்தாங்க. காவிரி வேர்டிக்ட் வந்து கெசட்ல வெளியிட்டது அதிமுக வெற்றி அப்படின்னா மேலாண்மை வாரியம் அமைப்பதில் உங்களுடைய தோல்விகள். அதாவது மேலாண்மை வாரியம் அமையப்படும் அடுத்த கட்டம் நடுவர்மன்ற தீர்ப்பு வந்து மத்திய அரசு கேட்டு பெற்றது இல்ல, மத்திய அரசு கேட்டு பெற்ற உரிமை அல்ல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் தொடர்ந்து போராடி உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில்தான் காங்கிரஸ் சேர்த்தாங்க. உச்சநீதிமன்றம் சொல்றது அந்த ஒரு கெசட்ல வெளியானது உங்களுக்கு காரணம் அப்படின்னா அதற்கு பிறகு இயல்பா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்க நடத்துவதற்கு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2008 2014 வரைக்கும் இந்த கெசட்ல வெளியிடாத போது இதேதான் திமுக சொல்லியது, கெசட்ல வெளியிடுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். எடுத்தாங்க எத்தனை வருஷம்? 2014 நீங்க 2000 எத்தனை வருஷம்? 7 ஆண்டுகள். 2004 பிப்ரவரி 10ஆம் தேதி சார் அனுமதிக்க 2014 பிப்ரவரி 10ஆம் தேதி. இங்க எங்க குட்ப்ரோக்கோ பாக்குறீங்க சுருக்கமா உங்களுடைய வாதம்? இல்ல அதாவது கெசட்ல வெளியிட்டதை மிகப்பெரிய சாதனையா சொல்லிக்கிட்டு அந்த தீர்ப்பினுடைய இதர அம்சங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய அந்த போக்கு என்பது எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கோ காவிரி டெல்டா பாசன வலியுறுத்துறதுல இந்த அரசாங்கம் அதுல இருந்து பின்வாங்கி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டு விட்டதா? மாற்றிக்கொள்ள உரிய முறையில் அழுத்தம் தரவில்லை, இனிமே தரவும் மாட்டாங்க. அது செய்ய சொல்லுங்க. இப்ப உறவா இருக்காங்கல்ல, இப்ப இவ்வளவு நாள் எதிராக இருந்தாங்க, இப்ப உறவா இருக்காங்கல்ல, இந்த உறவை பயன்படுத்தி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்றுக்குழு ரெண்டையும் உடனடியாக அமைக்க சொல்லுங்க. இந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தமிழ்நாட்டு நல்ல பிரச்சனை அந்நிய முதலீடு பிரச்சனை அனைத்திலும் திமுகவோட காங்கிரஸோட சப்போர்ட் பண்ணி போயிருக்கலாமே. அதிமுகவுடைய நிலைப்பாடும் இந்த நில அர்ஜித மசோதா சார்ந்து அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. நான் திரு அப்பா அவர்கள்ட்ட தான் நான் கேட்க இருக்கின்றேன். தொடர்ந்து திமுகவுடைய பொருளாளரோ திமுகவுடைய தலைவரோ அதிமுகவுடைய இந்த நிலைப்பாட்டோடு பெங்களூரு வழக்கைத்தான் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. அதற்கு என்ன முகாந்திரம் இல்லை, என்ன ஆதாரம்? வெறும் யூகத்தை தாண்டி, வெறும் குற்றச்சாட்டை தாண்டி இதில் என்ன ஆதாரம் இருக்கிறது? நான் ஏற்கனவே கேட்டது போல தீர்ப்பை கொடுக்க போறது மத்திய அரசாங்கம் அல்ல, நீதிமன்றம். அதாவது உண்மையிலே மத்திய அரசு மேல இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2 மாதங்களுக்கு முன்னால் இந்தியா முழுவதும் 18 இடங்களில் அல்ட்ரா மின் திட்டம் கொண்டு வரப்பட்டு அதில் ஒன்று நம்முடைய தமிழகத்தில் உள்ள செய்யாறு அல்ட்ரா மின் திட்டம் 4000 மெகாவாட் திட்டம் 25,000 கோடி ரூபாய்க்குள்ள திட்டத்திற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு டெண்டர் விடப்பட்டு டெண்டர் விடுகின்ற நிலையில் அப்போது
அதானி குரூப், ரிலையன்ஸ் குரூப், டாடா போன்ற ஜிண்டால் போன்ற பெரிய குரூப்கள் எல்லாம் அதுல வந்து டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதே போல நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் உட்பட எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கடைசியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேங்க் எங்களுக்கு சூரிட்டி தர முடியாது, அதனால நாங்க இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லி அவ்வளவு பேரும் வித்ட்ரால் பண்ணிட்டு போறாங்க. போனவங்க இது அப்போது ஜோயல் சொல்லுகிறார் தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் டெண்டர் நீங்க கைவிட டெண்டர் ஏன் வைக்கல அப்படின்னு மத்திய அரசு இதுவரை கேட்டிருக்கா. தமிழக அரசு தமிழ்நாட்டில் 4000 மெகாவாட் மின்சாரம் டெண்டர் விடுகின்ற ஸ்டேஜில் இத மத்திய அரசு ஒரு வார்த்தை ஏன் கேட்கல? அப்ப கேட்கல அப்படின்னு சொன்னா எதற்காக பண்றாங்கன்னா, அதிமுக வழியை சென்று வாக்களித்ததுக்கு வேற என்ன காரணம் சொல்றீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இன்னைக்கு இந்தியால மிக பெரும்பான்மை பலம் பெற்ற வெற்றி பெற்ற ஒரு பிஜேபி இல்ல இந்த சொத்து வழக்குக்காகத்தான் செய்யுது அப்படிங்கிறதுக்கு என்ன முகாந்திரத்தின் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்குது? ஒரு மத்திய அரசாங்கம் தலையிட்டு ஒரு கோர்ட்டு தீர்ப்பை மாற்ற முடியுமா? சந்தேகப்படுறீங்களா? நான் சொல்லிடுறேன். இப்போ பெங்களூர் நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இப்ப இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் இந்த வழக்குக்கு முன்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரம் வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் இந்த இருக்கிறது. இது தேவையில்லையே. வழக்குக்கு பல ஆயிரம் வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஆக உங்களுடைய சந்தேகம் இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தின் மீதா இழுத்தடிக்க கூடாது. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமியே போய் இந்த வழக்கில் பல ஆயிரம் கோடி கைமாறியதாட்டு இருக்குன்னு சொல்லி இப்போது இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையிலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. உங்களுடைய சந்தேகம் அதிமுக பிஜேபியை தாண்டி நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தின் மீதுமா? பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தது. உச்ச நீதிமன்றத்தில் சந்தேகம் இருக்குன்னு டிராபிக் ராமசாமி பொதுநல உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு கொடுக்கிறாரு. பெங்களூர் உயர் நீதிமன்றத்தில் பல ஆயிரம் வழக்கு இருக்கு. இந்த ஒரு வழக்கை முன்னக்கூட்டி விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் எதற்காக அதற்கு இதை கொடுத்தது? உத்தரவு கொடுத்ததற்கு நோக்கம் என்ன? அங்கேதான் சந்தேகம் உச்ச நீதிமன்றத்தை சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே? ஆமா, உச்ச நீதிமன்றத்தை சந்தேகப்படுறீங்க. சந்தேகப்பட்டு டிராபிக் ராமசாமி பத்திரிகையில பார்த்திருக்கோம், ஊடகத்தில் பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் வெளிச்சம் நீங்க உங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் சந்தேகம் வந்து பெங்களூர் வழக்குல பல ஆயிரம் வழக்கு குற்ற வழக்கு இருக்கு. இந்த ஒரு வழக்கே முன்னக்கூட்டியே உங்களுடைய சந்தேகம் அதிமுக பிஜேபி அரசை தாண்டி உச்ச நீதிமன்றத்தின் மேலும் உங்களுக்கு சந்தேகம். யாரைத்தான் நம்ப போறோம் நம்ம? உச்ச நீதிமன்றம் ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து அதுல உள்ள சட்ட அமைச்சர் வந்து சந்திக்கிறாரு. சட்ட அமைச்சர் சந்தித்த பிறகு சட்ட அமைச்சர் பிணையில் இருக்கிறார். ரவிசங்கர் அருமையா பதில் சொன்னாங்க. சட்ட அமைச்சர் ரவிசங்கர் ஜெயலலிதா குற்றவாளி அப்படின்னு பெங்களூர் வழக்கில் தீர்ப்பு வந்தது. சட்ட அமைச்சர் பிஜேபியை சேர்ந்த சட்ட அமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு சென்ற பிறகுதான் தீர்ப்பு ஜெயலலிதா குற்றவாளின்னு வருது. அன்னைக்கும் சந்தேகத்தை கிளப்பினீங்க. இன்னைக்கு குமாரசாமி தீர்ப்பு இருக்குன்னு சொன்னா சந்தோஷம். உண்மையிலேயே குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கொடுத்தால் இந்த சந்தேகத்தை எழுப்பத்துக்கான முகாந்திரமும் ஆதாரமும் இருக்கு அப்படிங்கறதான் கேள்விப்படுறாங்க. அதாவதுங்க, நீங்க 18 வருஷம் ஆதாரம் இருக்க, நீங்க பொதுமக்கள் விவசாயிகள் எவ்வளவு பெரிய பாதிப்பு அடையக்கூடிய இந்த சட்டத்தை 18 வருஷம் எதிர்த்து வாக்களித்து 18 வருஷம் போனா இழுத்தடிக்கிறாங்க. நேரத்தில் 18 வருஷம் போனா இழுத்தடிக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்குறாங்க. தவிர எதற்காக சந்தித்தார்கள் யாருக்கும் சொல்லல. ரெண்டு பேரும் எதற்கு என்ன நோக்கத்துக்கு
சந்திப்புங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆதரவு கொடுக்கிறாங்க. இது பாருங்க, 18 அதேதான் நானும் சொல்ல வந்தேன். 18 வருஷமா ஒரு வழக்கு இழுத்தடிக்கும் பொழுது எல்லாரும் அப்செக்ட் பண்ணோம். அந்த நீதிமன்றத்தினுடைய கீழ்மை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நாளைக்கு வரணும். இன்னைக்கு ரவிசங்கர் பிரசாத் பாக்குறாரு. இவங்க எவ்வளவு சொன்னாங்க? அப்ப எவ்வளவுலாம் இது வந்து காரணம் இருக்கிறது. மத்திய அமைச்சர், அதுவும் சட்ட அமைச்சர் சந்திக்கலாமான என்ன தீர்ப்பு எப்படி வந்தது? இன்றைக்கு ரவிசங்கர் அருண் ஜேட்லே பார்த்தாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், அருண் ஜேட்லே அதிமுக தலைவரை பார்த்தாரு. நாங்க வந்து ஜெயலலிதாவை பாக்குறது எங்களுக்கு தலைவர் யாரோ அவங்கள பார்த்தோம், அவ்வளவுதான். மிஸ்டர் ஹரி, நீங்க உங்களுக்கும் சொல்றேன், அவர் வந்து திரு அப்பாவுக்கு மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் பல ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. நீதிமன்றத்துல சில சட்டத்தின் அடிப்படையில அது இன்கம் டாக்ஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு ஷரத்து இருக்கு, அதை பயன்படுத்துறாங்க. இது நீதிமன்றம் கொடுக்கிற ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றம் ஏன் ஸ்பீடப் பண்ணி ட்ரையல கொடுக்கறீங்கன்னு கேட்டா, இந்தியாவில் லட்சக்கணக்கான கேஸ் பெண்டிங்கா இருக்கு பல வருஷமா. ஒரு கேஸ் சீக்கிரம் நான் ஒண்ணு கேட்கிறேன், பவானி சிங்கை மாத்தணும்னு சொன்னீங்க, உங்க இவர் அன்பழகன் கேஸ போடுறாரு. ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ல 10 நாள்ல 20 நாள்ல கேஸ முடிக்கணும்னு போட வேண்டியது தானே? இதெல்லாம் வந்துங்க, முடிச்சா ஏன் முடிச்ச, முடிக்கலன்னா ஏன் முடிச்ச, நீங்களா இன்ஃபார் பண்ணக்கூடாது. இப்ப ரொம்ப அதாவது இந்த ரெண்டு கட்சியுமே, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சார்ந்தவர்கள் பேசும் பொழுது இந்த நாட்டுடைய ஜுடிஷியரி மேல இவ்வளோ ப்ரீகன்சீவ்டு நோஷன்ல இப்படித்தான் இருக்கும்னு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்களாம் முக்கியமான தலைவர்கள், மக்களுக்கு என்ன செய்தி போகும் இதனால? அப்ப கடந்த காலத்துல இப்ப குங்கா கொடுத்தாரு, அப்ப அது அப்ப நீங்க அன்றைக்கு அந்த அவரை பத்தி என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்திலே வந்து போடுறாரு வழக்க. நீங்கள் விரும்புறாங்க கேள்வி, நீங்க ஆகையினால உச்ச நீதிமன்றத்தின் மீது சந்தேகத்தை எழுப்புறீங்க இல்லையா? நீங்க பெங்களூர் உயர் நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு பல ஆயிரம் வழக்கு இருக்கு. இந்த ஜெயலலிதா அவர்கள் வழக்குக்கு கொடுத்தது போது உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் பாதிக்கப்பட்ட குற்ற வழக்குகளை எல்லாம் வேகமாக விசாரியுங்கள் என்று உத்தரவு போட முடியுமா? இல்ல, 18 வருஷம் ஆன பொழுது 18 வருஷம் ஆட்சி 3 மாசத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு விரைந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது வேற கேள்வி. ஒரு வழக்கு அதற்கு பதில் என்ன வரும்? திரு கருணாகராஜன் நான் கேட்க விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, எஃப்டிஐ இன்சூரன்ஸ், நீங்க வந்து சிலர் ஒருத்தகத்துல அந்நிய நேரடி முதலீட்டு திமுக வந்து ஏன் ஆதரிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறீங்க. எஃப்டிஐ இன்சூரன்ஸ்ல இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவா வாக்களிச்சுட்டு வரீங்க. இது உள்ளிட்ட பல விஷயங்கள்ல யூ ஆர் டேக்கிங் a soft approach என்பதுதான் குற்றச்சாட்டு. சாஃப்ட் அப்ரோச் இல்ல, மத்திய மாநில உறவுகள் நன்றா இருந்தா மாநிலத்துக்கு வேண்டிய நிதிகள், திட்டங்கள், செயல்கள் எல்லாம் நடக்கும். நீங்க சொன்னபடி ரவிசங்கர் பிரசாத் பார்த்த பிறகு தீர்ப்பு வேற மாதிரி இருந்தா நீங்களே சொல்லலாம். மாநில அரசனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மத்திய அரசோட ஒரு நல்ல இணக்கம் இருக்கணுமா வேண்டாமா? இவங்க மாநில இருந்திருக்கு. இப்ப வந்து பிரச்சனை நிலை கையகப்படுத்துகிற சட்டத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்க மொழிய இப்ப ரூட் வேற வேற மாறி திமுக பத்தி இன்சூரன்ஸ் 26% 49% பாஜக தப்பு அவங்க அப்போஸ் பண்ணாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நிமிஷம், நீங்க இந்த லோக்சபால எதிர்த்து ஓட்டு போடல காங்கிரஸ், வாக் அவுட் தான் பண்ணிருக்காங்க. நான் இப்போ சொல்றேன் சார், இதே எதிர்த்து ஓட்டு போட வேண்டியது ஏன் வெளில போனாங்க? அதனால காங்கிரஸ் பிஜேபி சொல்லுவீங்களா? இப்ப வந்து இந்த பில் இங்க பாஸ் ஆயிருக்கு, நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபையில் இருக்கு, அங்கேயும் பாஸ் ஆகணும். அப்புறம் எக்ஸிகியூஷன் இருக்கு. எதுவுமே மக்கள் திட்டத்தின் மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை தான் மக்கள் எடுத்துக்குவாங்க. எல்லா திட்டமும் எந்த பில் பாஸ் ஆனாலும் எந்த சட்டம் நிறைவேறினாலும் மக்கள் பாதிக்கப்படும் போது யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டோம். தமிழக அரசு அதை செவ்வனை செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு இந்த பெங்களூர் கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம். கடைசி 4 நாள் வாதங்களில் குமாரசாமி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கேட்கிற கேள்வி எதுக்குமே பவானி சிங் உள்பட எதிர்கட்சி அவங்க சுப்பிரமணிய சாமி உள்பட யாருமே பதில் சொல்ல முடியல. கூட்டு சதி இருக்கிறதா, எப்படி சொல்கிறீர்கள்? பணம் போயிருக்கிறதா, சேர்ந்து போட்டு பல்வேறு விஷயம் பார்த்தா நாளைக்கு தீர்ப்பு நல்லபடியாக வந்தால் கூட பாத்தீங்களா நாங்க அன்னைக்கு சொல்லிட்டோம். இப்படி பேசுறதுக்கு ஒரு நீதிமன்றத்தை நம்ம பயன்படுத்த கூடாது. விவாதம் பண்ணா நீதிபதியுடைய உத்தரவை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு திட்டத்தில் மத்திய அரசு வந்திருக்காங்க. ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், ஒரு வித பதிவு வைக்கிறேன். இந்தியாவில் விவசாய நிலங்கள்ல தொழிற்சாலைகளுக்காக
எத்தனை சதவீத நிலம் எடுக்கப்பட்டிருக்கிற புள்ளிவரம் இருக்கா? ஏறத்தாழ 2% மேல இல்ல. பிளாட்டுக்கும் வீட்டுமனை போடுறதுக்கும் கட்டடங்கள் கட்டுறதுக்கு தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு விவசாய நிலங்களை. புரிஞ்சுக்க திரு சண்முகம், இதை தாண்டி திரு ராகவன் எழுப்பிய ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதுல அதிமுகவுக்கு ஒரு குவிட் ப்ரோக்கோ இருக்கு அப்படிங்கிற யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். இதை தாண்டி இந்த விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்க காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து எதிர்த்து வாக்களிக்க வேண்டியதானே? இன்சூரன்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு உடன்பாடு. இதை வந்து எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்த்து வாக்களிக்கணுமா வாக்கெட் பண்ணணும்? எதிர்த்து வாக்களிக்கணும். அப்படின்னா அந்த நிலைப்பாடு சந்தேகத்துக்கு நிச்சயமாக எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடன்பாடான பில்லு. அதனால அதுல வந்து மாறுபட்ட நிலைப்பாடு காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல இப்ப உங்க அண்ணன் சொன்ன மாதிரி மத்திய மாநில உறவுகள் ஒரு இணக்கமா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையுமே ஆதரிச்சாங்க. எங்க ரயில்வே பட்ஜெட்டை வரவேற்றாங்க, மத்திய பட்ஜெட்டை குறை சொன்னாங்க. தம்பிதுரை பார்லிமெண்ட்ல பேசும்போது பட்ஜெட்டை இது பண்ணாரு, குறை சொன்னாரு. பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டை குறை சொன்னாங்க. யூபிஏ அரசாங்கம் இருந்த போது சகலத்தையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காங்க. அப்ப மத்திய மாநில உறவுகள் தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணாங்களா? இஷ்யூ பேஸ்டு தான். அதனால இதுல வந்து மத்திய மாநில உறவுகள் இணக்கமா இருக்கணும், அப்பதான் மாநிலத்துக்கு ஏதாவது வருன்றதுக்காக தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ பேஸ்டா விமர்சிக்கணுமா? இது நீங்க இஷ்யூ பேஸ்டா விமர்சிக்கணுமா? இதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு தவறுன்னு விமர்சிக்கணுமா? உள்நோக்கம் ஆதாரம் இல்லாம கற்பிக்கணுமாங்கதான் கேள்வி. நிச்சயமா இல்லன்னா ஏங்க உங்க தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டும் பிரைம் மினிஸ்டர் சொல்றதை கேட்கக்கூடிய நீதிபதிகளா? அப்ப மத்திய அரசுடைய எடுபடிகளா நீதிபதிகள்? இந்த கேள்விக்கு உங்க பதில் சொல்லுங்க. நிச்சயமாக நீதித்துறையில அப்படி நிறைய கையில இருக்க தவறு இல்ல. ஆனால் நள்ளிரவுல கேளுங்க, நள்ளிரவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதே இந்திய நாட்டில் நீதிமன்றங்கள் நடைபெற்றிருக்கு. நடக்கக்கூடாது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா நடக்கூடாது எங்க இருக்குது? ஹைகோர்ட்ல அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க பாருங்க, நான் கேட்கிறேன், யூபிஏ 1 1 2 3 அக்ரிமெண்ட்ல காலி பண்ணீங்க சார். கம்யூனிஸ்ட் நீதிபதிகள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. பல வழக்குகள்ல சந்தேகம் ஆதாரம் இருக்குங்க கேள்வி. அதாவது எம்பிஎம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் விரைந்து முடிக்கப்படணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை எழுப்புறீங்க. விரைந்து ஒரு வந்து நடவடிக்கை அதுல வந்து நான் வந்து மாறுபடல. இல்ல வழக்கு விரைந்து முடிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 18 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி. யூபிஏ 1 ஒரு நிமிஷம், யூபிஏ 1 1 2 3 அக்ரிமெண்ட்ல அந்த கவர்மெண்டே கவுத்துட்டீங்க. நேற்றைக்கு லேண்ட் பில்ல 2 பேரும் சேர்ந்து கை குவிப்பாங்க. அதான் சொல்றேன், இஷ்யூ பேஸ்டா போகணும் தான் சொல்ல வரேன். உங்களை நான் கொஸ்டின் பண்ணனா, நீங்க இன்னைக்கு அதிமுக ஆதரிச்சதுன்னா ஏன் ஆதரிக்கிறீங்க? இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாடு ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க போனா ஒண்ணு, நீங்க ஆதரிச்சா ஒண்ணு, இவங்க ஆதரிச்சா தப்பா? அப்பாவுக்கு தான் சொல்றேன். அப்பாவை கேட்டது சொல்லிடுறேன். இந்திய வரலாற்றுல அசோக் குமார் ஒரு ஜட்ஜுக்காக பதவி நீடிப்புக்கு ரைட். இந்த நிலை எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. மக்கள் கருத்து கேட்கணும். நிலம் கையகப்படுத்தும் சட்டத்துக்கு அதிமுகவுடைய ஆதரவு, மக்களுடைய பார்வை இது. மக்கள் நலன் என்று 15%, கட்சி நலன் என்று 74%, காலம் சொல்லும் என்று 11% சொல்லியிருக்கிறார்கள். இந்த சட்டத்துக்கு அதிமுகவுடைய ஆதரவு மக்கள் நலன் என்று 15%, கட்சி நலன் என்று 74%, காலம் சொல்லும் என்று 11% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக காலம் தான் சொல்லும். இந்த நிலையில நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே.சி. ராகவன் அவர்களுக்கும், திரு கரு நாகராஜன் அவர்களுக்கும், திரு சண்முகம் அவர்களுக்கும், திரு அப்பாவு அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய இஸ்லாமியர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய தேசப்பற்றுக்கு நற்சான்று கொடுத்திருக்கிறார். ISIS உடைய ஒரு செயல்பாடானது உலகமெங்கும் விஸ்தரித்து வர அவர்களால் இந்திய இஸ்லாமியர்களை கவர முடியவில்லை. ஆகவே எந்த அளவுக்கு தேசப்பற்றாளர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் என்பதை காட்டுகிறது என்று நற்சான்று கொடுத்திருக்கிறார். அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய, சமீபத்தில் வரக்கூடிய முதல் நற்சான்று இதுவா அப்படின்னா இல்ல.
பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் கூட சமீபத்தில் நடந்த ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டியிலையும் இதே கருத்தை சொல்லியிருந்தார். இதை தாண்டி எழக்கூடிய ஒரு கேள்வி, இது ஒரு ஜென்யூனான அரசாங்கத்துடைய ஒரு கருத்தாக பார்ப்பதா? ஏனென்றால் பாரதிய ஜனதா அரசாங்கத்தின் மீது சிறுபான்மை விவகாரத்தில் பல சந்தேகங்கள், பல கேள்விகள் எழ இந்த ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கணுமா, அல்ல சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறதா? கேட்போம், விவாதிப்போம். ராஜ்நாத் சிங் இஸ்லாமியர்களுக்கு, இந்திய இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று தான் நாம் இதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம். இதை ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் பாரதிய ஜனதா அரசாங்கம் சொல்லும் பொழுது நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாக பார்ப்பதா, அல்ல சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள், அதே போல பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியுடைய பேராசிரியர் தமிழ்நாடு திரு பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்களும், முன்னேற்ற கழகத்துடைய திரு ஹாஜாக்கனி அவர்களும் பங்கேற்கிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ஹாஜாக்கனி அவர்களுக்கு, இது வரவேற்க தகுந்த ஒரு கருத்தாகத்தானே பார்க்க வேண்டும். நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பிரதமரும் கூட இதே கருத்தை முன்னால் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார்? மிக நல்ல கருத்து. நீங்கள் வேற நற்சான்றிதழ்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினீங்க. அப்படி சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மாறாக சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்பதை நான் நேற்று கண்டறிந்தேன் என்று ஒருவர் சொன்னால் அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த உண்மையை கண்டறிய இவ்வளவு காலம் ஆகிவிட்டதே, இவ்வளவு காலம் மதவாதம் பேசியவர்கள் இப்படி ஒரு தாமதவாதம் பேசி இருக்கிறார்களே. தாமதமாக சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வேற கருத்தை உள்துறை அமைச்சரோ இல்ல பிரதமரோ இதற்கு மாறான ஒரு கோட் சொன்னதா நம்மளால சொல்ல முடியுமா? அதாவது இந்த கருத்து வரவேற்கத்தக்கது. ஒரு ஆரோக்கியமான போக்கு அரசியலில் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதே நேரத்தில் இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரை தங்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட பல மடங்கு அதிகமாக விடுதலை போரில் தியாகம் செய்தார்கள் என்று 29/12/1975 தேதியிட்ட இல்லஸ்ட்ரேட் வீக்லியில், நான் தேதியோட சொல்றேன், இந்தியாவின் மிக மூத்த பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதாவது இது இந்த சொற்களாலான சேவையை நிறைய இந்திய முஸ்லிம்கள் பார்த்து விட்டார்கள். லிப் சர்வீஸ். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உயர் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று மகிழ்வதா, அந்த சொல்லை தன்னுடைய அரசின் செயல்பாட்டில் காட்ட இருக்கிறார்களா? இந்திய முஸ்லிம் இளைஞர்களுக்கு பயங்கரவாதத்தின் வாடகை கிடையாது என்று அழகாக சொல்லி இருக்கிறார். IS இயக்கத்தினரால் இவர்களை ஈர்க்க முடியவில்லை, சில பேரை ஈர்த்தார்கள், அவர்கள் பெற்றோர்கள் நல்வழிப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி பல நாடுகள்ல இருந்து இப்ப போறாங்க. ஆனா இந்தியால இருந்து அந்த அளவுக்கு அந்த IS இயக்கத்தால தாக்கம் ஏற்படுத்த முடியல. சொல்ல போனா இந்திய நாட்டுக்கு எதிராக போர்ல அறிவிச்ச ஒரு இயக்கம் இது. அவர்களால் இந்திய இளைஞர்களை, முஸ்லிம் இளைஞர்களை ஈர்க்க முடியவில்லை. இந்திய முஸ்லிம்கள் மிகச்சிறந்த தேச பற்றாளர்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அல்லவா? இந்த நாட்டிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான முஸ்லிம் இளைஞர்கள் பயங்கரவாத பழி சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். தடா பொடா போன்ற, அதாவது UAPA போன்ற கொடிய சட்டங்களின் முன்னால். இந்த அரசு அதை நோக்கி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? நீங்கள் கொடியவர்களை நடவடிக்கை எடுத்து ஒடுக்குவதை யாரும் குறுக்கே நின்று தடுக்க மாட்டார்கள். கொலையில் கொடியாரை வேந்து உறுத்தல் என்றதை எடுத்துக்கொள்வோம், களை கட்டுவது அப்படி எடுத்துக்கொள்வோம். ஆனால் அப்பாவி இளைஞர்கள் 14 ஆண்டு காலம் கழித்து, 20 ஆண்டு காலம் கழித்து எந்த குற்றமும் செய்யாதவர்கள் என்று விடுதலை செய்கிறார்கள். அப்பொழுது வாழ்வின் வாழ்வின் பொன்னான இளமையை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சிறையில் கழித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் இது போன்ற உதட்டு சேவைகள் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவுமா என்பதை நீங்கள், நான் ஏன் கேட்கிறேன்னா, சுப்பிரமணிய சுவாமி நான் கேட்க இருக்கின்றேன், சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் இப்படி சொல்கிறார். நிச்சயமாக ராஜ்நாத் சிங் இன்றுதான் சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது. நரேந்திர மோடியும் கூட ஒரு வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு சொல்லும், சரியா சொன்னா அவருடைய US பயணத்துக்கு முன்பாக சொல்லும் பொழுது இதே கருத்தை அவரும் சொல்கிறார். கேள்வி கேட்கும் பொழுது இந்த ஒரு பதிலை ராஜ்நாத் சிங் சொல்கிறார். அப்படிங்கும் பொழுது, ஆனால் செயல்பாடு, உங்களுடைய அரசு இப்படி சொல்ல, அமைச்சர் இப்படி சொல்ல, உங்களுடைய கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர்கள் எல்லாம் இந்த தொனியில் தான் பேசி வருகிறார்களா? அதாவது நீங்க சுப்பிரமணிய சுவாமி ரெஃபர் பண்றீங்க நினைக்கிறேன், நடந்தது. ஓகே, அவர் மட்டும் சாட்சி மகாராஜா இங்க பாருங்க. அதே மாதிரி நீங்களும் கூட அந்த MIM OWASI நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாமே பேசலாம். எல்லாமே இருக்கு, எல்லா லெவல்லையும் இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், சுப்பிரமணியம் சுவாமி சொல்லிருக்காரு, மாஸ்க்ங்கிறது ஒரு ரிலீஜியஸ் இது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
நான் என்ன கேக்குறேன், இதுல வந்து அதாவது அவர் சொல்லும்போது அடுத்து சொல்றாரு சொல்லுங்க. அதாவது அரப் கண்ட்ரீஸ் சவுதி அரேபியால ரோடு எக்ஸ்பென்ஷனுக்கு கூட இடிச்சிருக்காங்க. நான் தமிழ்நாடு இந்தியாவில கூட கோவில்லாம் அதெல்லாம் இடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேங்க, நீங்க வந்து எப்பொழுதுமே இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் ரெஃபர் பண்றது 1994 ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல மாஸ்கோட இத பத்தி ரெஃபரன்ஸ் வருது. அதுல வரும்போது சொல்றாரு, சார் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏன் அதோடைய உள்ள இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், கோட் பண்றதுனால அதை பேசுறேன். ரம்ஜான் நடக்குது, மிலாடி நபி நடக்குது, சென்னை மரீனால தொழுகை நடக்கிறது. அப்ப தொழுகை என்பது நான் ட்ரெயின்ல நான் பார்த்திருக்கிறேன், நான் டிராவல் பண்ணும்பொழுது இஸ்லாமிய பெரியவர்கள் பார்த்திருக்கிறேன். அவங்க இளைஞர்கள் அந்த நேரம் வந்தவொடனே ட்ரெயின்லயே உட்கார்ந்து நமாஸ் படிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல பிரேயர்ங்கிறது அவங்களுக்கு எந்த இடத்துலயாவது பண்ணலாம்னு இருக்கு. பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஆனா விவாதிக்கவே கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருமே எந்த கருத்து சொல்லக்கூடாது. அது உண்மையா இல்லையா சார்? அது உண்மையா இல்லையா? பிரேயர் எங்க வேணா பண்ணலாம், உண்மையா இல்லையா? ஒரு கருத்து பாருங்க, என்ன என்ன கான்டெக்ட்ல அது வந்தது என்பதை பார்க்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், இஷ்யூ அப்படி இல்ல, இஷ்யூ அது இல்ல. நீங்க ராஜ்நாத் சிங் விஷயத்தை பத்தி பேசும் பொழுது பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஏன் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஊடகங்கள் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறீங்க. இப்ப கூட தலைப்பு செய்தி காட்டுறீங்க, மீத்தேன் எரிவாயு திட்டம் தமிழ்நாட்டில் பிரச்சனையா இருக்குது, அது கைவிடப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தலைப்பு செய்தியா தெரியல? செய்திகளை எந்த செய்திகளை பிரச்சனைக்குரிய செய்தியை சொல்லணும், எதை டிக்டேட் பண்ணல. ஆனால் உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறேன், உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறேன். நீங்க பிரதமர் சொல்லியிருக்கிறார், ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அந்த செய்தியே பதிவு செய்யலன்னா உங்களுடைய கேள்வி நியாயமானது. நீங்க இப்படி சொல்லணும், இந்த இடத்துல சொல்லணும், இரண்டாவது செய்தியா சொல்லணும், மூணாவது செய்தியா சொல்லணும், சொல்லல. தலைப்பு செய்திகளை சொல்லணும், செய்திகளை பாருங்க. ஐயா அவர்கள் உள்ளர்த்தத்துக்குள்ள போறார், ஆனா பிஜேபி டிஸ்ஓன் பண்ணுது. அவர்கள வழக்கு பதிவு செய்து அந்த மாநில அரசாங்கம் தருண்கோகை நுழையிறது தடை விதிப்போங்கிறாரு. பிஜேபி தலைவர் அங்கே கண்டிக்கிறார். இல்ல இவர் ஏன் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு? பிரைம் மினிஸ்டர் பேசுற பத்தி நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இதெல்லாம் இந்த சோஷியல் ஹார்மோனியை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. நீங்க சுப்பிரமணிய சுவாமி கருத்துக்கு நீங்கள் பொய்ப்புரை சொல்றீங்க, ஆனா உங்க கட்சியில மறுக்குது. நான் இவரை இப்போ மறுக்கிறேன், கட்சி மறுக்குது, நானும் மறுக்கிறேன், அது வேற விஷயம். நான் சொல்லுவது நீங்க ராஜ்நாத் சிங் ஓவைசி சொன்னாலும் டாக்டர் சுவாமி சொன்னாலும் இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்துறை அமைச்சர் நாட்டுடைய பிரதமர் ஒரு பேசியிருக்கிறாரு, நீங்க எங்க உள்ள அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நல்ல விஷயம், அதுதான் கொண்டு போங்க. அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போவீங்களா? அதுக்குள்ள என்ன பிரச்சனை கண்டுக்கிறீங்களா? அவர்களையும் செய்தியில இருந்து தலைப்புல இருந்து நீங்க முடிவு உங்க நீங்க எடுத்துக்கிற சப்ஜெக்ட் சொல்ல வேண்டும். ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் மறுக்கல. அதே நேரத்தில் இதை நீங்கள் உதட்டு சேவையாக நிறுத்திவிடாமல் செயலுக்கு கொண்டு வாருங்கள். பயங்கரவாதம் இந்திய முஸ்லிம்களின் ரத்தத்தில் இல்லை என்கின்ற அருமையான பதத்தை பயன்படுத்துகிறீர்கள். அது இந்த ரத்தத்தில் இல்லை. நாங்க வந்து IS போன்ற இயக்கங்களுடைய காற்று கூட அவர் சொல்லக்கூடாதோ இல்லாட்டி உள்துறை அமைச்சர் சொல்லும்போது why not take it at face value? நீங்க உதட்டு சேவை ஏன் கன்க்ளூஷன் வரீங்க? இல்லை, ஏனென்றால் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். நாங்கள் இந்த திட்டத்தை ஏன் வராது? இல்லை, ஒன்றுமில்லை. அப்பாவிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களை நாங்கள் விடுதலை செய்வதற்கு இந்த அரசு முன் வருகிறது. அவருடைய விரைந்து விசாரணை விசாரணை செய்து முடிவெடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவினா முஸ்லீம் என்ன இந்து என்னங்க? சிறையில் இருக்கிற எல்லாரும் அப்பாவினா குற்றவாளிகளையோ அப்பாவியாவும் பார்க்கணுமே தவிர முஸ்லீமாவோ இந்துவாவோ வன்னியராவோ தேவராவோ பார்க்கக்கூடாது. அப்பாவிகளை அதிகமாக விடுதலை நீங்கள் சிறையில் இருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்கள் விகிதாச்சார அடிப்படையில் அதிகமாக இருக்கிறார்கள்.
இல்லை, அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பயங்கரவாத பழி. நான் சொல்ல வரேன்னா அவர்கள் நாளைக்கு திரு ராமகோபாலனோ தமிழிசை சவுந்தரராஜனோ இது சென்னை சிறையில வந்து நிறைய இந்துக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அப்பாவிகள் சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பழியை நீங்கள் விசாரியுங்கள். நிச்சயமா இது வரவேற்க தகுந்தது அப்படிங்கிறது திரு ஹாஜாக்கனி உள்ளிட்டோருடைய பார்வையும் கூட. தாண்டி நீங்க வந்து சுப்பிரமணியன் சுவாமியை பற்றி குறிப்பிட்டீங்க. சுப்பிரமணியன் சுவாமியே சொல்றாரு இது வந்து பாரதிய ஜனதாவுடைய கருத்து அல்ல, நான் வந்து அவர் ஒரு விராட் ஹிந்து சங்கம்னு வச்சிருக்கிறேன், அதனது கெப்பாசிட்டியில தான் சொல்றேன் அப்படிங்கிறார். இதை தாண்டி அமைச்சர்கள் பேசும்பொழுது நிரஞ்சன் ஜோதி பேசினார், பாரத பிரதமர் கண்டித்தார், பார்லிமெண்ட்லயே வந்து கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்க வைத்தார். அதை தாண்டி இன்னொரு யோகி ஆதித்யநாத் பேசும்போது அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. இந்த மாதிரியான கருத்துக்கள் கட்சி அளவுல பேசும்பொழுதும் ஆட்சியில் அங்கம் வைக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசும்போது அரசாங்கம் கண்டிக்கத்தானே இல்லை. நீங்க அதுல அந்த சீக்வன்ஸ் நீங்க சொல்றீங்க. கண்டித்தார்கள். எப்பொழுது கண்டித்தார்கள்? தேசமே கண்டிக்கும் பொழுது, வேறு வழி இல்லாமல் அது கண்டிக்க, அது எப்பொழுது அந்த பேச்சு வரும்பொழுதே கண்டிக்க வேண்டும். இனி ஒரு யோகி ஆதியானந்தை கண்டித்திருந்தால் சாத்வி நிரஞ்சன் ஜோதியுடைய பேச்சே வந்திருக்காது. யோகி ஆதித்யநாத் 10% மேலே முஸ்லிம்கள் சென்று விட்டால் அது இந்த தேசத்திற்கே ஆபத்து. எனவே என்னுடைய ஒரு கையில் சூலாயுதத்தை இன்னொரு கையில் ஜெபமாலையும் வைத்திருக்கிறேன் என்று பேசுகிறார். அவரைத்தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிறார்கள். அவரை சரியாக கண்டித்திருந்தால் அதற்கு பிறகு டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லலாம். நிரஞ்சன் ஜோதி சொன்னது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாரத பிரதமர், நாட்டுடைய பிரதமர் கண்டிக்க வேண்டிய தேவை எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால், இதை கண்டிக்கின்ற விதத்தில் அது எச்சரிக்கும் விதமாக இருக்க வேண்டுமே தவிர, நான் அடிப்பது போல் அடிக்கிறேன், நீ அழுவது போல் போன ஆட்சியில் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் டிசோசியேட் பண்ணாரு. ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போது சொல்லி இருப்பது போலவே வீர் சாவர்கர் தன்னுடைய எரிமலை என்ற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? மௌலவி அகமதுல்லா ஷாவையும் இந்திய நாட்டு மௌலவிகளையும் ஃபக்கீர்களையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும், அவர்கள் மாவீர புருஷர்கள் என்று எரிமலை என்ற புத்தகத்தில் மிகவும் பாராட்டி எழுதுகிறார் வீர் சாவர்கர். இப்படியான நற்சான்றிதழ் பத்திரங்கள் ஒரு புறம் தருகிறார்கள், இன்னொரு புறம் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் வந்து இங்கே தங்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட கோராதவர்களாய் வசிப்பதற்கு இங்கே இதில் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் உறவில்லை என்று தோழர் சொல்ல முடியுமா? ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தாக்கத்தை அவர்கள் பிரதிபலிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சொல்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க சமாதான யாத்திரை என்று நடத்துகிறீர்கள், இதெல்லாம் சரி, வரவேற்கத்தக்கது. நல்லிணக்கத்தை நோக்கி யாராவது ஒரு அடி எடுத்து வைத்தால் நாம் 2 அடி எடுத்து வைக்க வேண்டும். வெறுப்பு அரசியலை தொடர்ந்து அனுமதிக்க கூடாது. இந்த மண்ணினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் வெறுப்பு அரசியல். இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கதராடை போடுகிறார்களே, கதர்கிறாங்களே, அது அரபு சொல். அந்த கதருடைய வரலாறு, கதர் சட்டை போடுற யாருக்காவது தெரியுமா? அது ஆலாஜி பான் அம்மாள் என்று சொல்லக்கூடிய ஃபி அம்மாள், அலி சகோதரருடைய அம்மா இல்ல அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. விடுதலை போராட்டத்தின் குறியீடான ஒரு ஆடை முறையை தந்த காந்தியடிகள் அதற்கு அந்த அம்மையார் குறிப்பிட்ட அந்த சொல்லைத்தான் வைத்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தங்களுடைய அந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தி பேசும்பொழுது பேசினா அது கரெக்ட். ஹிந்துக்களுக்காக ஏதாவது ஒரு இயக்கம் பேசினா அவன் மதவாதி. சொல்றது யாரு? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைத்துக் கொண்டு இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பேசினா நாங்க மதவாதி. சொல்றது யாரு? முஸ்லிம்கள் மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் காக்கும் இயக்கம் தான் சொல்லி சார். எங்களுடைய பிஜேபியில என்ன பேசல, எதை தடுத்திருக்கிறோம், நாங்க எதை சொன்னாலுமே மதவாதம் நீங்க பிராண்ட் பண்றீங்க. அது உங்க பேரை வச்சுட்டு இந்த மாதிரி வேற யாரு நான் முஸ்லிம்ஸ் இருக்க முடியாத ஒரு இயக்கம் எங்களை பார்த்து பிராண்ட் பண்ணுது. ஒண்ணு. இன்னொன்னுங்க, நேத்துக்கு இது நாள் வரைக்கும் அந்த கிறித்துவ அந்த கன்னியாஸ்திரி கற்பழிப்புக்கு என்னெல்லாம் பேசுறாங்க இந்த 5 நாளா? மதவாதம். பிஜேபி ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் இந்த மைனாரிட்டியில அடிக்கப்படுறாங்க. இப்ப நான் இங்க வரும்பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு இது பார்த்தேன். 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ், அந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸ். முகுல் ஆலம், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா முகமது மஜித் அப்படின்னு 2 பங்களாதேஷி சார்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.
அந்த சிசிடிவி கேமரா வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க நீங்க? ஏன் சார் எங்களை கொஸ்டின் பண்றீங்க? நேற்று என்ன கொஸ்டின் பண்ணீங்க? 5 நாட்களாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர் இருங்க மிஸ்டர் பிஜேபி 5 நாட்களாக எங்களை குறை குற்றம் சொன்னீங்களே, உங்களுக்கு விஷயமே தெரியாம எங்களை அத்தனை மீடியாவும் எதிர்கட்சிகளை குறை சொன்னீங்களே. இன்றைக்கு 2 பங்களாதேஷ் அரசு பண்ணியிருக்காங்க. நீங்க திரும்பி பெறுகிறீங்களா? இது 5 நாட்களாக எங்கள் மீது உபயோகித்த வார்த்தையை திரும்ப பெறுகிறீர்களா? எந்த அப்போசிஷன், எந்த எதிர்கட்சி இதை செய்தது பாஜக காரர்கள். இந்த என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? பிஎச்பி இப்படி சொல்லுங்க கேள்விதான் எழுப்பப்பட்டதே தவிர பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் செஞ்சாங்கன்னு யாரும் அவங்களுடைய ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை யாரும். நேற்றைக்கு தந்தி தீவினுடைய விவாதமே கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். பிஜேபி கவர்மெண்ட் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு அப்படின்னு ஆரம்பிச்சு திரும்ப பெறீங்களா? சார் ஆளக்கூடியது நரேந்திர மோடி அரசாங்கம் சார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 9 மாதத்தில் நடக்கதா சொல்றீங்களே. இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் கைது செய்யப்பட்டவர் பங்களாதேஷை சார்ந்தவர்கள். நீங்க திரும்ப பெறுவீங்களா? எதிர்கட்சிகளை நீங்களும் திரும்ப பெறுவீங்களா? அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பிரதமருக்கு பதில் சொல்ல வேண்டிய பிஜேபி காரணம் தானே சொன்னீங்க. பிஜேபி ஆட்சி தூண்டி விட்டது மாதிரி யாரு சார் பிஜேபி செஞ்சாங்கன்னு சொன்னது? சார் வாட் இஸ் கவர்மெண்ட் பொசிஷன்? பிஎச்பி இப்படி சொல்லுது. இந்த ஒரு சம்பவம் நடக்குது, பிஎச்பி ஓட நிலைப்பாடு எடுக்குது. அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கப்படுதே தவிர இவங்களை போன்ற ஏற்றி வந்தவங்களோ இல்லாட்டி அகில இந்திய அளவில் குரல் கொடுத்தவங்களோ பிஜேபி தான் செய்தது. பிஜேபி இதுக்கு நீங்க பிராமணன் ஆரம்பிச்சீங்கல்ல 9 மாதம் பிஜேபி கவர்மெண்ட் எதிர்கட்சி சொல்றாங்க. சகோதரர் என்ன இவங்கள மாதிரி இயக்கங்கள் என்ன சொல்றாங்க? பிஜேபி ஆட்சிக்கு வந்தவனே நடக்குது. இருங்க ஒரு நிமிஷம், நான் கேட்கிறேன், நீங்க பொறுமையா கூட இருக்க தயாரில்ல. நடந்தது என்ன, யார் செய்வாங்கன்னு கூட பொறுமை இல்ல. ரிப்போர்ட் வர்றது கூட தயாரில்ல, அதை கேட்கறது கூட தயாரில்ல. அக்யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு 2 நான் இப்போ வார்த்தையை சரியா பயன்படுத்துறேன். பங்களாதேஷி சார்ந்தவர்கள் பேர் மஜித் முக்கில் ஆலம். ஆனா அந்த பேரை பத்தி எல்லாம் இல்ல. ஆனா 2 பங்களாதேஷி இங்க இன்வால்வ்டு. நான் எப்படி குற்றம் சாட்டினீங்க? ஒரே ஒரு சும்மா போகும்போது வரும்போது அரசாங்கத்துடைய காரணம். பாகிஸ்தான் காரணம் இந்த நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான கொடூரமான சம்பவங்களை அரங்கேற்றினால் அதற்கு உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு உங்க அரசாங்கம் ஒதுங்க முடியுமா? இருப்பவன் முகுல் ஆலமா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பேருடைய கிறிஸ்தவ பேராளவே இருக்கட்டும், நீங்க பொறுப்புல இருந்து விலக முடியுமா? யாராக இருக்கட்டும். மேற்கு வங்காளம் ஆட்சி மேற்கு வங்காளம் மாநில சப்ஜெக்ட். இந்த மாநில பின்னாடி சங் பரிவார் இருக்கிறது அப்படின்னு நேரடியான ஒரு குற்றச்சாட்டு சங் பரிவார் மீது வைக்கப்படுது. சங் பரிவார் மீது ஏன் அந்த கர்வாப்சியோடைய நீட்சின்னு திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லியது, பல அமைப்புகள் சொன்னது, பல கட்சிகள் சொன்னது. இதற்கு முந்தைய சம்பவங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது ஒரு மாட்டுத்தோலை கையில் வைத்திருந்ததால ஹரியானாவுல தலித்துகள் காவல் நிலையத்தில் வைத்து அடித்துக் கொல்லப்பட்டார்கள். அதை நீங்கள் கண்டித்திருந்தீர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அப்பொழுது அசோக் சிங்கல் என்ன பேட்டி தந்தார்? பசுவின் தோல் என்பது மனிதனை விட சிறந்தது என்றுதானே பேட்டி தர முடிந்தது உங்களால? கண்டிக்க முடியவில்லை. எங்களுக்கு புனிதமான தாலி விவகாரத்தை பேசும்பொழுது நீங்க ஏங்க அதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? நாங்க எங்களுக்காக தானே இருக்கணும். எங்களுடைய உணர்வுகளை பாதிக்கின்ற விஷயத்திற்கு நீங்க எங்களோட இருக்கக்கூடாது. எப்பொழுது நாங்கள் வக்காலத்து என்ன சொல்லிச்சு எங்களுக்கு தெரியும். எங்கள் அமைப்பு ஏதாவது சொன்னா எங்களுடைய அமைப்பு நாங்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை. நீங்க கருத்து சொல்லும் பொழுது நீங்க அதை கண்டிச்சிருக்கமா? ஒன்று புரிஞ்சுங்க, தாலி பற்றி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இன்றைக்குமான எங்கள் நிலைப்பாட்டை சொல்கிறோம். இது இன்றைக்கும் என்றைக்கும் அன்றைக்கும் இதே நிலைப்பாடுதான். பிறருடைய உணர்வுகளை பாதிக்கின்ற அவர் நான் சிலையை வணங்குறேன்னா இல்லையாங்க முக்கியம் இல்ல. அவர் வணங்குறாருன்னா அதை விமர்சிக்க எனக்கு உரிமை இல்லை என்று திருக்குறான் சொல்கிறது. அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். இத்தனை விவாதங்களில் பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய அவர் மதிக்கக்கூடிய எதையுமே நாம பின்பற்றுவது, அதை விமர்சிப்பது இல்லை என்பது எங்கள் கட்சி நிலைப்பாடு, எங்கள் இயக்கத்தின் நிலைப்பாடு. ஆகவே நீங்க தாலிக்கு நாங்க உங்க கூட இல்ல, நீங்க இது மாதிரி நிலைப்பாட்டை சொல்லிருக்கோம். ஒன்று நான் நேரடியாக வர்றேன். இப்போது தாக்குதல் நடந்திருக்கின்றது.
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் 2015 அறிக்கை என்ன சொல்கிறது? இந்த புதிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்த பிறகு சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அதிகரிக்கிறது. இந்த அரசாங்கத்தோடு அந்தந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாநில அரசாங்கங்கள் பொறுப்பா இல்ல நேரடியா மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டிட முடியுமா? மத்திய அரசாங்கம் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றதாக வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு யாரும் வேறு மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. உண்மையான கருத்து தான். ஒரு ஹார்மனி தான், ஒரு நல்லிணக்கம் தான் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பிரதானமாக அரசாங்கமோ சமூகமோ தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ராகவன் அவர்களுக்கும் இதே போல ராஜா கனி அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.